நமது தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலி நடவடிக்கை 40 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு. நமது தொலைக்காட்சிக்கும் தமிழக அரசுக்கும் சுகாதாரத்துறைக்கும் நன்றி தெரிவித்த வயலூர் கிராம மக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் காரணை ஊராட்சிக்குட்பட்ட வயலூர் கிராமத்தில் பழமையான துணை சுகாதார நிலைய கட்டிடம் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த நிலையில் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி கர்ப்பிணியர் உள்ளிட்ட நோயாளிகள் நாள்தோறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்திரமேரூர் அல்லது மானாம்பதி கிராமத்திற்கு மருத்துவ சிகிச்சைக்காக செல்ல வேண்டியுள்ளது. விபத்து உள்ளிட்ட அவசர சிகிச்சை காலங்களில் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த செய்தி நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நமது தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலி நடவடிக்கையாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பகுதி மக்களின் கோரிக்கையினை ஏற்று தேசிய சுகாதார இயக்கம் 2024-2025 நிதியாண்டில் 15வது நிதிக்குழு சுகாதார மானிய திட்டங்களின் கீழ் பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய கட்டிடம் அமைக்க சுமார் 42 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகள் விரைவில் துவங்க உள்ளதாக துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு துணை சுகாதார நிலையம் 40 ஆண்டுகளுக்கு பின் பயன்பாட்டிற்கு வந்தால் காரணை ஊராட்சிக்குட்பட்ட நடுப்பட்டு, அம்மையப்பநல்லூர், வயலூர், நரிக்குறவர் காலனி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் பயனடைவார்கள். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 40 ஆண்டு கால பிரச்சினை குறித்து செய்தி ஒளிபரப்பு செய்த நமது தொலைக்காட்சிக்கும் துரிதகதியில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள தமிழக அரசுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். வணக்கம், என் பேர் வின்னி. நான் வயலூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இதுதான் ஆரம்ப சுகாதார நிலையம். இது 40 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ரன் ஆகாமல் இருக்குது. இந்த 40 வருஷத்தில் நிறைய ஆட்சிகள் மாறிச்சு. இங்கே ஆரம்ப சுகாதாரம் இல்லாததுனால ஒரு எமர்ஜென்சிக்காகவும் டெலிவரிக்காகவும் நாங்கள் பக்கத்து ஊருக்கு போயிட்டு பார்க்குற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த கோரிக்கையை கவர்மெண்ட்டுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கோம். இந்த 40 வருஷத்தில் நிறைய ஆட்சிகள் மாறினாலும் எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் நடக்கலை. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி இந்த துணை சுகாதாரம் நிலையத்தை சீரமைப்பு பண்ணி தரத்துக்காக நாங்கள் கோரிக்கை விட்டுருந்தோம். அதை ஊடகங்கள் வழியாக நம்ம அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட தமிழக அரசு இந்த ஆரம்ப சுகாதாரம் சீரமைப்பதற்காக 41 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த விஷயத்தை ஊடகம் கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்ததுக்காக அந்த ஊடகத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிதி ஒதுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நான் வயலூர் குணசேகரன் சமூக ஊழியம் செய்துகிறேன். இங்கே கடந்த 30 வருஷமாக ஆரம்ப துணை சுகாதார நிலையம் இருந்தது, வேலை செய்யாமல் இருந்தது, உடஞ்சி ரிப்பேர் ஆகி போயிருந்தது. அது சமூக விரோதிகள் கூடமாக இருந்தது. இதை பல முறை அரசாங்கத்துக்கிட்ட தபால் மூலமாகவும் ஊடகங்கள் வழியாகவும் எத்தனையோ முறை கோரிக்கை வச்சு அது செயல்படலை, அரசாங்கத்துக்கு போய் சேரல. இந்த முறை ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னே ஊடகத்தின் வழியாக அரசாங்கத்துக்கு கொண்டு போனாங்க. அப்போ உடனே அது அரசாங்கம் செய்தி கொடுத்து 41 லட்சம் ஒதுக்கி அதை சீர் பண்ணுறதுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இதே ஊடகங்கள் பல துறைகளை இறங்கி இது மாதிரி சமூக கேடுகள் எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி சமூக தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குது. அதை இது இப்போ 2வது முறையில் 3வது முறையில் எத்தனையோ முறை அப்படி இருந்து இதுக்கு உடனடியாக அரசாங்கம் செய்முடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப அரசாங்கத்துக்கும் சமூக ஊடகத்துக்கும் நன்றி சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இதே போல் பூமிதான நிலங்களை வச்சுருக்க வயலூரில் சிட்டாடங்கள் வாங்கலை, வேறு எதுவும் அரசாங்கத்து மூலிமா பலனை கிடைக்கல. அதையும் இந்த ஊடகம் கொண்டு போயிட்டுருக்கோம். ஊடகம் மூலமாக கொண்டு போய் நம்ம தேவையான வயலூருக்கு தேவையான விவசாயிகளுக்கு தேவையான சிட்டாடங்களை வாங்கி தரதுக்கும் முயற்சி செய்யும் என நம்புகிறேன். இதுக்கு ஊடகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லுறேன்.